இது வரைக்கும் அவங்க சொந்த கட்சிக்காரங்க உயிர் பண்ணதுக்கே ஒன்றும் பண்ணது இல்லைங்க. திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவரும் பெரிய கரப்டான ஆளு தான். சரி இறந்து போயிட்டார், விட்டுருவோம். சஜி இறந்து போனாரு. இன்னைக்கு இருக்க அந்த குடும்பத்துக்கு புஷி ஆனந்தம் விஜய் என்ன பண்ணாங்க? அவன் ரொம்ப நாளா மக்கள் இயக்கத்துல இருந்து இருக்கிற ஆளு. நியாயப்படி பார்த்தா விஜய் அவரோட உடலுக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்கணும். விஜய் கண்டுக்கவே இல்லை. காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டுல ஒரு ரொம்ப நாள் சூரிய நாராயணன் நினைக்கிறார், அவர் ரொம்ப நாள் நிர்வாகி, அவர் இறந்து போனார். விஜய் கண்டுக்கவே இல்லையே. நான் சொல்ல புஷியானந்த் செத்தாலே விஜய் கண்டுக்க மாட்டார். அப்படியா செத்துட்டாரா, ஓகே இரங்கல் ஜான் ஒரு இரங்கல் ட்வீட் போட்டுருங்க ஜான் புஷியானந்துக்கும் பாரு. அதுதான் விஜய். இப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் எந்த எல்லைக்கு பண்ணி மனிதாபிமானம் உனக்கு இருக்கா? உன்னோட கூட்டத்திற்கு வந்து கருவுல செத்து போன பிறகும் அந்த மக்களுக்கு ஏன்டா நீ சாமியான பொருள்னு கேட்டிருந்தா நீ மனுஷன். 12 மணிக்கு நின்றுட்டு இருக்காங்களே, கலந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களாப்பா? என்ன ஆனந்த் என்ன நடக்குது ஜான், ஏதாவது ஒழுங்கா நடக்குதா நடக்கல, என்னப்பா நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிருந்தா உண்மையிலே மனுஷன். அது பத்தியான கவலை இல்லை. நீ ஸ்கிரிப்ட் சார், இன்னைக்கு ஸ்கிரிப்ட்ல ஒரு சேஞ்ச் சார், என்ன ஜான் வேற யாரும் பேச போறது, நீங்க மட்டும் தான் சார் பேச போறீங்க. ஓகே அப்படியா சார், நானே எல்லாத்தையும் அது ஏன் நடந்துச்சு? செங்கோட்டையன் பேச வைக்க கூடாது. சேலத்துல போய் செங்கோட்டையன் பேசக்கூடாது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அன்னைக்கு செங்கோட்டையன் பேசினா கண்டிப்பா அந்த எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பாரு, அவர் வீராவசமா பேசியிருப்பாரு. அதை தவிர்க்கணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் போன வாட்டி ஊழல் சக்தின்னு சொன்னவர் இந்த வாட்டி மறுபடியும் என்ன பண்றாரு, அதிமுக நான் ஏன் பேசணும்னு சொல்லிட்டு கடந்து வர்றாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வைக்கிறாங்க. செங்கோட்டை என்னங்க நீங்க எடப்பாடி அட்டாக் பண்றதுல என்ன, இப்ப அவங்க தான் கடுமையா அட்டாக் பண்றாங்க. அத சொல்றேன், ரொம்ப அட்டாக் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறனால பேசாம எல்லா பக்கமும் போட்டு அடிக்கிறாங்க நம்மள. திமுக அடிக்கிறாங்க, திமுக பெருசா அடிக்கவே யாருக்கும் திமுக கண்டுக்க கூட இல்ல. அதிமுக அட்டாக் பண்றாங்க, வேண்டாம் நமக்கு அந்த வேலை வேண்டாம், நம்ம பேசாம இருப்போம், நம்ம ஏன் அவங்களை வம்புழுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்களா என்னன்னு தெரியல. செங்கோட்டையன் பேச வைக்க கூடாது, அதுதான் முக்கியமான நோக்கம். செங்கோட்டையன் என்னங்க நான் எப்படிங்க பேசாம இருப்பேன், ஏன் ஊருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா, எங்க புஷியானதே பேச மாட்டாருங்க. ஓ இது என்ன புதுசா இருக்கு, பொதுச்செயலாளர் பேசுறாங்க, ஆமா பொதுச்செயலாளர் பேசுறாங்க, பாதாவரி அவரும் பேச மாட்டாருங்க. இந்த இடத்துல விஜய் மட்டும் தாங்க பேசுறாரு. அப்ப செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு, பொதுச்செயலாளரே பேசலையா, போய் என்னப்பா கட்சி நடத்துறாங்க, அவர் வண்டியில ஏறலையே செங்கோட்டையன், அவர் தனிச்சல்ல இருக்காரு. என்ன சொல்றாரு, இந்த அவமானங்கள் எல்லாம் அவர் படக்கூடாது, இந்த வயசுல பட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, இதை பேச வைக்க கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு ஒரு ப்ராப்பரான கூட்டத்தை கூட நடத்த தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5000 பேருக்கு கூட்டமே நடத்த தெரியாத ஒரு தலைவர் என்ன சொல்றாரு, 5 கோடி மக்களுக்கு நான் பியூர் நல்ல கவர்னன்ஸ், யார் நினைச்சாலும் அப்படி சூப்பர் கவர்னன்ஸ் கொடுக்கலாம். தமிழ்நாடு என்னோட வீடு தான், நான் பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேன், அதான் ஆன்சர். நீ ஏன் பனையூர் போன வாட்டி வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா சொல்லி சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. வீடு எங்கன்னு யாருக்கா தெரியுமா? வீடே தமிழ்நாடு தான், வீடு அதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்றது, அது பயங்கரமா ட்ரோல் ஆகுது, பயங்கர விமர்சனம் ஆகுது. விஜய் எல்லாம் கொஞ்சம் பாக்குறாரு போல, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, என்ன இவ்வளவு ட்ரோல் ஆகிட்டு இருக்க நீ, ஏன்னா முன்னாள் ஆண்டுகளால போயிட்டு நீ மொக்கையா நல்ல டான்ஸரா இருந்தா டான்ஸ் கூட சரியா ஆட மாட்டேங்கிறான்னு மொக்கை பண்ணிருப்பாங்க அவரை. அதை அவளால் பார்த்து தாங்க முடியல. அப்ப என்ன பண்றாரு, சார் இப்ப என்னதாங்க பண்ணலாம், நான் வீட்டோட வெளியே அதெல்லாம் வர வேணாம் சார், நான் பாத்துக்கிறோம் சார், என்னால வெளியில வர முடியாதுப்பா, நான் பஸ்ஸுக்குள்ளே தான் இருப்பேன். அப்ப நீங்க வந்து உங்க வீடே தமிழ்நாடு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம் சார் இந்த வாட்டி.